சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா தமிழ் 8 ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டுருக்கா, அப்படின்னா குழந்தைய வாங்கிட்டு போயிடுவான் தானே அர்த்தம். கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி தமிழ் குழந்தைய வாங்கிட்டு போயிட்டா இப்ப எல்லா ரூட்டும் கிளியர் ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி, ஆமாண்டி, தமிழ் இருக்கிற ஃபோர்ஸுக்கு கண்டிப்பா குழந்தைய விட மாட்டா. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஏத்தி விட்ட மாதிரி அவளை பேசினா இன்னும் ஃபோர்ஸா பேசுவான்னு சொல்லிட்டு நேரா தமிழ் கிட்ட போறாங்க. என்ன தமிழ், உன் குழந்தைக்கு பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அந்த கிழவிக்கு இதே வேலை. ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீங்க சோத்துக்கே வழி இல்லாம சிங்கி அடிச்சிட்டு இருக்கீங்களா? 2 குழந்தைய பெத்து எப்படி உன்னால பாத்துக்க முடியும்? அதனால உன்னுடைய அம்மாச்சி கிட்ட கெஞ்சி கேட்டிருப்ப, அம்மாச்சி ப்ளீஸ் எப்படியாவது சேது கிட்ட போயிட்டு குழந்தைய விட்டுடுங்க, நான் கேட்குற மாதிரி கேட்டு நானும் அந்த வீட்டிலே ஒண்டி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீ கேட்டிருப்ப. அவங்களும் ஓகே சொல்லி ஏதோ போனா போகட்டும்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அதனால நீங்க போட்ட டிராமா தானே இது இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட கேக்குறாங்க. உடனே தமிழ், இங்க பாருங்க, நீங்கெல்லாம் யாரு? உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்? உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. யார் நீங்க? நீங்க ஏன் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்காக வந்தனோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போக போறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட நீங்க பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போங்க. என் குழந்தைய வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்ன்றது எனக்கு தெரியும். என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன். உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. சித்ரா சொல்றாங்க, அம்மா அவளை வேற லெவல்ல ஏத்தி விட்டுருக்கோம். அவ அதுக்கேத்த மாதிரி பொங்குவலன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டி, அவளுக்கு ஏற்கனவே ரோஷம் மானம் எல்லாம் அதிகம். அவளை இப்படி பேசிருக்குன்ற கண்டிப்பா அவ போயிட்டு விடுவாளா? அவ குழந்தைய வாங்காம அவ இங்க இருந்து போக மாட்டா. இது மூலியமா சேதுக்கும் தமிழுக்கும் திரும்ப ஒரு மோதல் வந்தா அந்த விலகல் இன்னும் அதிகமாயிடும்ல. அப்ப எல்லாமே நமக்கு சாதகம் தானே. எப்படினாலும் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து சேதுவை எப்படினாலும் வாழ வச்சிடலாம். அதனால கவலைப்படாத, சேது கிட்ட குழந்தை வரப்போறது கிடையாது. குழந்தைய தமிழ் தான் தூக்கிட்டு போக போறேன்னு சொல்லி ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா தமிழ் சேது கிட்ட குழந்தைய கொடுப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.